ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு vlog தான் பார்க்க போறோம். எங்களோட ஒரு சண்டே vlog. மார்னிங் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆனியன் சட்னி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆனியன் சட்னி தான் ரெடி பண்ணேன். ஆனியன் சட்னி அண்ட் தோசை தான் பிளான். தோசை வந்து மில்லட்ஸ் தோசை. யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா மில்லட்ஸ் அண்ட் அரிசி ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி தான் நான் மாவு அரைச்சி வச்சுருப்பேன். ஸோ அந்த தோசை தான் எப்பயுமே எங்கள் வீட்டில் இருக்கும். அந்த தோசை அண்ட் ஆனியன் சட்னி தான் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட். இன்னைக்கு என்ன பிளான்னா கோவில் போகலாம் ஈவினிங் அப்படின்றது தான் பிளான். ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு வந்து திருநீர்மலை போகணும், ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கேன். போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி ஈவினிங்காக திருநீர்மலை போகிறது தான் பிளான். விழுந்துட்டான ஜீவா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்து விட்டோம். முடிச்சுட்டு அப்படியே குளிச்சுட்டு கோலம் போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு லஞ்ச் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கோலம் போடுறதுக்கு வந்து எனக்கு மைண்டில் இருக்காது. நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட ஒரு டைரியில் நிறைய கோலம் போட்டு வச்சுப்பேன். அது பார்த்து பார்த்து தான் போடுவேன் கோலமாக வச்சு. கோலம் போட்டு முடிச்சதும் அப்படியே விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. இதெல்லாம் தான் எங்கள் வீட்டு கிருஷ்ணா குட்டீஸ். அப்படியே வீடே ஒரு நல்ல ஒரு டிவைனான வைப்ல இருக்கும். அந்த சாம்பிராணி பத்தி எல்லாம் வச்சோம். சாமி கும்பிட்டுட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு என்ன ரொம்ப சிம்பிள் தான். டொமேட்டோ பருப்பு பண்ணிட்டு ரைஸ் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்றது தான் பிளான். அதுக்கு பருப்பு தக்காளி எல்லாமே போட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லஞ்சு. சண்டே மோஸ்ட்லி ரொம்ப இருக்கிறதுலே சிம்பிளான லஞ்சு தான் நான் பிக் பண்ணுவேன். மோஸ்ட்லி தயிர் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி. பருப்புல தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சள், கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டு பண்ணோம்னா அந்த ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்கும். தான் லஞ்ச் முடிச்சிட்டோம். லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே ரெடியாக ஸ்டார்ட் ஆயாச்சு. குக்கிங் கெட் ரெடி வித் மீ. இந்த நான் போட்டிருக்கிற இந்த கோஆட் செட் ஒரு க்ராப் டாப், அதுக்கு ஒரு ஸ்கர்ட் அண்ட் ஒரு மேலே ஒரு ஷ்ரக் மாதிரி இருக்கும், ஒரு ஸ்லீவ்லெஸ்ஸான ஒரு செட். இது நான் எப்போ வாங்கினேன்னா 2023 தீபாவளிக்கு வாங்கினேன். இப்போ பெருசாக வேறு எதுவும் அக்கேஷன்ஸ் இல்லை இந்த ட்ரெஸ் போடுறதுக்கு. அதனால சரி இன்னைக்கு கோவிலுக்கு போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து போட்டுட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஹேர் ஸ்டைல் இது மட்டும்தான். மோஸ்ட்லி எத்தனிக்கோ போட்டேன்னா இந்த ஹேர் ஸ்டைல் போட்டு முடிச்சிடுவேன்.
அவங்க ஃபேஸில் வந்து நிறைய முடிவு இல்லாமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். கோவிலுக்கு வேற போகிறதுனால ஃப்ரண்ட்டில் விழாமல் இருக்கிறதுக்கு நல்லா அது பிடிச்சி மாட்டி வச்சிட்டேன் பின்னாடி. செக் டன் கிளம்பிட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள். இங்கேருந்து நெக்ஸ்ட் திருநீர்மலை போனோம். திருநீர்மலை எங்கே இருக்குன்னா தாம்பரம் பக்கத்துல. தாம்பரம்ல இருந்து வெஸ்ட் தாம்பரம் வழியா உள்ள வந்தோம் அப்படின்னா அங்க இருக்கும் திருநீர்மலை. கோவில் வந்து மலை மேல இருக்கும். லைக் ஒரு 200 to 300 ஸ்டெப்ஸ் ஏறி போற மாதிரி இருக்கும். நாங்க முன்னாடி அடிக்கடி போவோம், பட் இப்போ போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால சரி நீ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். முன்னாடிலாம் அந்த ஷெட் இருக்காது, இப்போ ஸ்டெப்ஸ்ல ஷெட் எல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா இருந்தது, வெயில் இல்லாம நிழலா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹனுமன் சன்னதி போயிட்டு அவரை கும்பிட்டுட்டு அப்படியே மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த கோவில் வந்து 108 திவ்ய தேசத்துல ஒரு திவ்ய தேசம். இது மேல வந்து யார் இருப்பாங்கன்னா சயன கோலத்துல ரங்கநாத பெருமாள் இருப்பாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரங்கநாத பெருமாள். நாங்கள் ஒரு 4:15 ரீச் ஆகிட்டோம். பட் நட வந்து 5 தான் திறப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அப்படியே போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு அப்புறம் அதை சாமி கும்பிட்டோம். ஆனால் ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்குள்ளேயே டயர்ட் ஆயிடுச்சு, கால்லாம் வலிச்சிருச்சு. பிகாஸ் ரொம்ப நாள் ஆச்சா நடந்து இவ்வளோ தூரம் மேலே ஏறி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி ரொம்ப நாள் ஆச்சு, முடியலை. அந்த வியூ சூப்பரா இருக்கும். பிகாஸ் நம்ம மேல போயிருக்கோம், அதனால அந்த வியூ சூப்பரா இருக்கும். பிளஸ் பக்கத்துல ஏர்போர்ட்டுன்றதுனால ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகுது, லேண்ட் ஆகுதுன்னு நிறைய ஃபிளைட் வந்து வந்துட்டே இருக்கும். அது கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கினோம். இந்த கோவிலுக்கு பிரசாதம் என்ன அப்படின்னா லைக் திருப்பதினா லட்டுன்ற மாதிரி இந்த கோவிலுக்கு பிரசாதம் வந்து ஒரு தோசையும் மிளகு பொடி ஒன்று இருக்கும், அந்த மாதிரி தருவாங்க. அதான் இந்த கோவிலுக்கான பிரசாதம். ஸோ அதுவும் வாங்கினோம். எனக்கு புளியோதரையும் வாங்கிட்டு அதெல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே வெளியில வந்துட்டு என் பையனோட கொஞ்ச நேரம் அப்படியே விளாண்டு கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கீழேயும் ஒரு கோவில் இருக்கும். கீழே வந்து நீர்வண்ண பெருமாள், லைக் திருப்பதியில இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஸ்ரீனிவாச பெருமாள் இருப்பாரு. அந்த கோயிலுக்கும் போயிட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இதுதான் அந்த நீர்வண்ண பெருமாள் கோவில் கீழே இருக்கிறது. நிறைய கடை இருந்தது வெளியில, வளையல், அப்புறமா நிறைய மண் பானை, அந்த மாதிரி கிளேல செஞ்ச ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. இந்த மாதிரி நிறைய கடை, குட்டி பசங்களுக்கு சாமி போட்டோ, குட்டி குட்டி சிலை, இந்த மாதிரி கிளே ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. அவ்வளோதான், எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இப்படிதான் எங்களோட சண்டே போச்சு. Hope you like this video. Thanks for watching. Bye.